ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்னைக்கு ஆர்யா அவர்கள் பார்த்தோன்னா ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தாரு. அப்போ ப்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து சோசியல் மீடியாஸில் பரபரப்பாக ஒரு நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நடிகர்கள் யாருமே பேசலை, ஏன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே பார்த்தோன்னா ஆர்யா அவர்கள் வந்து நெக்ஸ்ட் கேள்வி கேளுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கேளுங்க அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா அதை டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். அவர் எதை கேட்க வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக பார்த்தோன்னா காவலர்கள் அடித்து துன்புறுத்தி ரொம்பவே கொடுமைப்படுத்தி பார்த்தோன்னா கொலை பண்ண அஜித்குமார் அவர்களை பற்றி கேட்டார். அதை பற்றி ஏன் நடிகர்கள் யாருமே பேசலை அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல கேட்க வந்தார். இதை ஆர்யா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தோன்னா இதுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா கடந்து போகிறக்கே ட்ரை பண்ணுறாரு. ஸோ இவங்க அந்த கெட்டப்பெல்லாம் பாருங்களேன், படத்தில் ஒரு கெட்டப், அதாவது பார்த்தோன்னா எதுக்காக அப்படின்னா வீரமான மாதிரியும் இல்லை மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரியும் ஏதாவது பார்த்தோன்னா ராணுவ வீரராக நடிக்கிறாருன்றது தெரியல, அந்த மாதிரி கெட்டப்பு இல்லை அப்படின்னா முறுக்கு விசலாம் வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா நம்ம தான் ஹீரோ அணியத்தை தட்டி கேட்குற மாதிரியே ஒரு கெட்டப்பு, இந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு படத்தில் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு போல். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா காவலர்கள் வந்து ஒரு அப்பாவே அடித்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தோன்னா தமிழ்நாடே கொந்தளிச்சிட்ருக்கு. எல்லா கட்சிகளும் நம்மளாம் பார்த்தோன்னா அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மளாம் பார்த்தோன்னா குரல் கொடுக்குறோம், எல்லாருமே பார்த்தோன்னா பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த நடிகர்கள் யாருமே வாயை திறக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வந்துட்டு இருக்குல்ல. இப்போது இந்த மாதிரி வீரமாக பார்த்தோன்னா ரெடியாகி சினிமா ஷூட்டிங் கிளம்புற இந்த ஆர்யா அவர்கள், இவரை தான் இப்போதைக்கு பார்த்தோன்னா வெளியே வந்திருக்காரு. அதை பற்றி கேட்டும் கூட பதில் சொல்லாமல் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படின்னா இவரெல்லாம் என்ன ஹீரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது? சினிமாவில் மட்டும் பார்த்தோன்னா கொந்தளிக்கிறது, இந்த மாதிரி விதவிதமான கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு பார்த்தோன்னா மக்களை நான் காப்பாற்ற போகிறேன், இந்த மாதிரி பார்த்தோன்னா நாங்கள் சேவை செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்களே தவிர, ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா ஒருத்தனை அப்பாவியோ பையனை பார்த்தோன்னா அடிச்சு கொண்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு வாய் கூட திறக்கல, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே அப்படிங்கிறது தெரியல. சரி, இவ்வளோ நாள் தெரிவிக்கவே இல்லை தான். இப்போ ப்ரெஸ்ஸே பார்த்தோன்னா வாண்டடாக வந்து அதை கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அதாவது ஆமாம் அந்த காவலர்கள் பண்ணது தப்பு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது கூட சொல்ல வேணாம், இவங்க பண்ணது தப்பு, இவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியாவது ஒரு பேச்சு பேசியிருக்கலாம்ல. அதை கூட பேசாமல் நெக்ஸ்ட் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவங்க சினிமாவில் மட்டும்தான் அப்படி இருப்பாங்களே தவிர ரியல் லைஃப்பில் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இதை பற்றி இது வரைக்கும் இவர் பேசவே இல்லை. சரி, ஓகே, தன்னை நோக்கி அந்த கேள்வி வந்துருச்சு, சரி இப்போ நம்ம பேசி ஆகணும், பேசாமல் கடந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கூட இல்லாமல் அதை பேசாமல் கூட பார்த்தோன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு கடந்து போகிற இவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஹீரோவாக எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? ஏன் பேச மாட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டவுட்லாம் ஒன்றும் கிடையாது. உதயநிதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே இவர். கார்த்தி அவர்கள் ஆகட்டும், நிறைய நடிகர்கள் உதயநிதிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் பார்த்தோன்னா இதை பற்றி பேச மாட்டாங்க. திமுக ஆட்சியில் நடந்திருக்கு, இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, பேசுனா பார்த்தோன்னா அவர் தான் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கேளுங்க அப்படின்றாருல. இவர் ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா பேசும்போது, அதனால தான் பார்த்தோன்னா கடந்து போயிட்டார் போல். இப்போ உதயநிதி அவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற காரணத்துக்காகவே பார்த்தோன்னா இந்த மாதிரி நடிகர்கள் வாய மூடிட்டு இருக்கிறது. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோவே கிடையாது, ஜீரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா கேள்வி தன்னை நோக்கி வந்துருச்சு இல்லை. சரி, இந்த விட்டால் வேறு சான்ஸும் கிடைக்காது, அவங்க கேட்டாங்க நான் சொன்னப்பா அப்படின்னு கூட சொல்லி சமாளிச்சுக்கலாம், உதயநிதி அவர்கள் கோவப்பட்டா கூட. அப்படி இருக்கிறப்ப பார்த்தோன்னா இதையும் கூட கடந்து போகிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பார்த்தோன்னா விசுவாசமாக இருக்காங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த உயிரை பற்றி பேசுகிற கூட பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தடையாக இருக்காமல். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? சரி, அப்படி இல்லை அப்படின்னாலும் திமுக ஆட்சியை பற்றி பேசுவாங்கன்னா காவலர்கள் தானே அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணாங்க, அவங்கள பற்றியாவது பேசியிருக்கலாம்ல அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்களையாவது சொல்லாமல இந்த மாதிரி காவலர்கள் நடந்துக்கக்கூடாது, மக்கள் வந்து காவலர்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களே பார்த்தோன்னா எப்படி அதை பண்ணலாம், இது தவறான ஒரு செயல், அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு கூட தெரிவிச்சிருக்கலாமே, அது கூட இல்லாமல் கடந்து போகிறாங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன ஹீரோ? இப்போ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த ஒரு கெட்டப் போட்டிருக்காருல மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி கெட்டப்பு, எதுக்கு பார்த்தோன்னா இது ஒரு படத்தில் நடிக்கிறது தானே, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது, அதாவது பெரிய பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கை மாதிரி தான் கண்டிப்பாக படங்களை நடிக்கிறதுக்கு அந்த கெட்டப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கெட்டப்பெல்லாம் போட்டு சினிமாவில் நடிக்கிறது கேவலமான ஒரு விஷயம். ரியல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை நடந்தால் அது குரல் கொடுக்காம இந்த மாதிரி சினிமாவில் வேஷம் போட்டுட்டு பார்த்தோன்னா வெறும் ஸ்க்ரீனில் வந்து நடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றும் ஆகாது. திரைப்படங்கள் அதிகாரிகளை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு இறங்கி வருவாங்க, அந்தளவுக்கு டைலாக் வேறு வசனம் பேசுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது டம்மி ஆர்டிஸ்ட், அதனால் பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதனால் பார்த்தோன்னா பயம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோவாக நடிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள் தான். இவரோட அடுத்த படத்தை கூட உதயநிதி அவர்கள் வச்சு படம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்காக தான் பார்த்தோன்னா வாய் மூடிட்டு போயிருப்பார் போல். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா எந்தளவுக்கு ஒரு அபத்தமான செயல். இப்போ திமுக ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த ஆட்சி வேறு ஏதாவது தாவேக்காவோ வேறு எந்த ஆட்சியாக இருக்கட்டும் வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க ஆர்யா மட்டும் கிடையாது, நிறைய நடிகர்கள் இந்த தன்குளம் பிரச்சனைக்கு பேசின எந்த நடிகர்களுமே பார்த்தோன்னா இதுக்கு வாய் திறக்கவே இல்லையே. அதே சம்பவம் தானே, எதுவும் வெரி டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுல்ல, அதே சம்பவம் தானே. எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா வாய் திறந்து பேசின நபர்கள் இப்போ எங்கே போனாங்க அப்படின்றத கேள்வி. இந்த அதிமுக ஆட்சியிலேருந்து அதை பேசுவாங்க, திமுக ஆட்சியிலேருந்து பேசுவாங்க, அதெல்லாம் இங்கே தேவை கிடையாது. ஒரு மனிதாபிமானம், அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தானே.
அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் வாய் திறக்கவே இல்லை? அப்போ சினிமாவில் மட்டும்தான் இவங்களோட ஜெய்பீம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் ஒரு வக்கீலாக வந்து அந்த சந்துரு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நடித்து பயங்கரமாக பாராட்டு வாங்கினார் சினிமாவில் நடித்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு குரல் கொடுக்குறது கிடையாது. அங்கே பார்த்தோன்னா படத்தில் என்ன வாதாடினார், யாருமே இல்லாத மாதிரியும் நான் தான் அவங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்தோன்னா டைலாக் பேசி அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. ரியல் லைஃப்பில் பார்த்தோன்னா ஒரு ட்வீட் கூட போடவே இல்லை. இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்டு தானே இருக்காங்க, ஏன் வாய் திறக்கவே இல்லை அப்படின்னு. உடனே பார்த்தோன்னா இதை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் ஆகடம் ஃபன்வெஸ்ஸில் எத்தனை பேரை படிக்க வைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு. அப்போ ஒரு நல்லது பண்ணால் பலத்தை கெட்டது பண்ணிக்கலாமா அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அவர் பண்ணுறாரு, இப்போ யார் இல்லைன்னு சொன்னது அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பாராட்டக்கூடிய செயல் தான். ஆனால் அதுக்காக பார்த்தோன்னா இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு என்ன இருக்குது? இவங்க பார்த்தோன்னா திமுக கட்சிக்கு உட்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் கிளியராக தெரியுது. இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கேவலமான ஒரு செயல் தான். இப்போ ஆர்யா அவர்கள்ட்ட கேள்வியை நோக்கி பக்கத்தில் வந்துருச்சு, இப்போ கூட வாய் திறக்காமல் கடந்து போகிறாரு அப்படின்னு. இவரெல்லாம் பார்த்தோன்னா எந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல. இவரோட நடிப்பு எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும் தான். ஒரு ஆக்டர் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது இவரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க, இவரை பார்த்தோன்னா மோட்டிவேஷனாக எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, ஒரு சில பேர்லாம் இருப்பாங்களா, ஒருத்தராது இருக்க மாட்டாங்களா? அவங்களாம் பார்த்தோன்னா இதை பார்த்து ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இன்னும் நம்ம ஒருத்தர் பார்த்தோன்னா இன்ஸ்பயராக நினச்சிட்டு இருக்கோம், அவர் கூட பார்த்தோன்னா இதை பற்றி பேசாமல் கடந்து போயிட்டாரு அப்படின்னு. சரி, இப்போ ப்ரெஸ் முன்னாடி வந்தாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொன்னதுனால நம்ம இப்படி சொல்லிட்டதுனால கண்டிப்பாக நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்களே, நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் கூட அதை பேசியிருக்கலாம். அப்போ கூட பேசாமல் கடந்து போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்களோட அந்த தன்மானத்தை விட பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், திமுக ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னா இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்றதே தெரியல. ஸ்டாலின் அவர்களே மன்னிப்பு கேட்டார், சாரிமா தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன, அதை பற்றி பேச வேண்டியதானே? ஸோ இப்படி ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. இவங்கள தான் ஹீரோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த கெட்டப்பை கழிச்சிட்டு இந்த படத்தில் ஏதாவது மிலிட்ரி ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் கெட்டப்லேயே நடிக்கிறதா வந்து தயவு செஞ்செல்லாம் நடிக்காதீங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். இது கூட பொருள் கிடைக்காம சினிமாவில் பார்த்தோன்னா லத்தி எடுத்துகிட்டு ரவுடிகளை தட்டி கேட்குற அப்படின்ற மாதிரியும் இல்லை போலீஸை கேள்வி கேட்குறன்ற மாதிரியும் ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி என்ன நடிகர்களெல்லாம் பார்க்குறக்கே இனிமேல் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.